அனைவருக்கும் வணக்கம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அதாவது ஒரு ஹீட் எனர்ஜி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இன் ஜெனரலா நார்மலா நம்ம பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு கடற்கரையில விளையாண்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்க. டே டைம்ல என்ன ஆகும்னா, த ஹீட் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா ஹீட்ல எங்க ரொம்ப அதிகமா ஹீட் ஆகும்னா, இந்த ஷோர்ல பார்த்தீங்கன்னா, அந்த காத்து எத நோக்கி அடிக்கும்னா, இந்த சீல இருந்து கடற்கரையை நோக்கி அடிக்கும். அதே டே டைம்ல பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ஆப்போசிட். அதாவது கரைய கரையில இருந்து கடல நோக்கி அடிக்கும். அது என்ன ரீசன்னா, இன் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த ரொம்ப ஹீட் அதிகமாயிட்டே இருக்குன்னா, என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஏரோட அந்த மாலிக்யூல்ஸோட ஸ்பீட் அதிகமாகும். ஸ்பீட் அதிகமானா டென்சிட்டி குறையும். ஸோ, அந்த ஏர் டென்சிட்டி அங்க குறையிறதால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அங்க இருக்க ஏர் மாலிக்யூல் ஹை டென்சிட்டிலருந்து லோ டென்சிட்டிய நோக்கி ஃப்ளோ ஆகும். அப்பன்னா தேர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த கோல்ட் எனர்ஜி. அந்த கோல்ட் ஹீட் எனர்ஜி என்னன்னா, ஒரு பிளேஸ்லருந்து இன்னொரு பிளேஸ் நோக்கி பாயுது. அதனால தான் டே டைம்ல என்னன்னா, இந்த நம்ம சர்ஃபேஸ் அதாவது நாம இருக்க இடத்துல என்ன செய்யும்னா, இட் வில் பி கெட்டிங் ஹீட் மோர். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஹீட் அதிகமாக உங்களுக்கு என்னன்னா, த ஏர் டென்சிட்டி இட் வில் பி லோ. அப்ப என்ன செய்யும்னா, கடலுக்குள்ள இருக்க காற்று அந்த டென்சிட்டி கம்மியான இடத்த நோக்கி இட் வில் பி ஃப்ளோ. ஸோ, அதுதான் என்னன்னு சொன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஈவன் நம்மலாம் பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துல ஒரு நெருப்பு மூட்டிக்கிட்டு கிட்டன உட்காந்துருப்போம். கிட்டன உட்காந்து இப்படி கைய வச்சுட்டுருப்போம். அப்ப அங்க கறிக்கிட்ட எரிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி என்ன செய்யும்னா, அங்கருந்து நம்மளுடைய உடம்புல பாயும். பட் இந்த நம்ம காலத்துல நம்ம யூஸ் பண்ணாத, அந்த காலத்துல வந்து நம்ம கிராமங்கள்ல வாழ்ந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அ 4 மணிக்கு, 3 மணிக்கு என்னன்னா, விறக அடுப்பு மூட்டி உட்காந்து குளிர் காய்ஞ்சிட்டு இருப்பாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இருக்கும். ஸோ, அப்போ என்னன்னா, தேர் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ, அப்பன்னா தட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் மெனி ஃபார்ம். அதாவது நெறைய ஃபார்ம் வந்து என்னன்னா, ஒரு பிளேஸ்லருந்து அனதர் பிளேஸ்க்கு ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்முடைய சன் இருக்குன்னா, தேர் இஸ் அ ஜெனரேஷன் ஆஃப் த ஹீட் எனர்ஜி இன்சைட் த சன் டியூ டூ த உங்களுக்கு என்னன்னா, டியூ டூ த நியூக்ளியர் ஃபியூஷன்ஸ் அது நெறைய ப்ராசஸ் மூலமா உங்களுக்கு அவுட் சைட்ல சர்ஃபேஸ்ல வந்து இட் வில் பி ஜஸ்ட் எமிட்டட் அஸ் தி ரேடியேஷன். அந்த ஹீட் எனர்ஜி என்னன்னா, சன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வழியா ட்ராவல் ஆகி நம்ம பூமிய நோக்கி வந்தடையுது. ஈவன் நம்ம பூமிய நோக்கி மட்டும் வரல, இட் வில் கோ இன் ஆல் டைரக்ஷன். பட் அந்த பூமி என்ன செய்யணும், சன்ன சுத்தி வரத விட்டு, இட் வில் ஆல்சோ ஃபால் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ, வி ஆர் சென்சிங் த ஹீட் எனர்ஜி ஆஃப் த சன். ஸோ, இந்த மாரி நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஹீட் எனர்ஜி. ஸோ, அப்பன்னா ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் பிளேஸ். திஸ் இஸ் கால்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஹீட் எனர்ஜி. ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ்ன்னு தான் சொல்லிடலாம். ஸோ, நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம்னா, ஹவ் மெனி மோட்ஸ்ல இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஸோ, என்னென்ன மோட்ஸ்ல இது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஹீட் கண்டக்ஷன். அதாவது கண்டக்ஷன் மூலமா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த கன்வெக்ஷன். த தேர்ட் ஒன் த ரேடியேஷன். ஸோ, இது ஒவ்வொரு ப்ராசஸ பத்தியும் ஜஸ்ட் ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலாம் எந்த ஒரு ஈக்குவேஷனும் படிக்க போறதில்ல. வாட் இஸ் த ஹீட் கண்டக்ஷன்? இப்போ நான் என்ன செய்றேன்னா, ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லிறேன். அதுக்கப்புறம் கண்டக்ஷன்னு சொல்லலாம். ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிட்டு, திஸ் இஸ் வி ஆர் காலிங் இட்ஸ் மெட்டல் ராட். மேபி ஒரு அயர்ன் ராட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து ஒரு அயர்ன் ராட். அயர்ன் ராட் எடுத்துக்கிட்டு, நான் அதனுடைய ஒரு எண்டுல என்ன செய்றேன்னா, ஒரு ஹீட் பண்றேன். ஜஸ்ட் வி ஆர் ஹீட்டிங் அட் திஸ் எண்ட். ஸோ, ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இங்க நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விரல கொண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்ட வந்து இந்த எண்டுலருந்து இந்த எண்டு நோக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி இங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஈவன் எக்ஸாம்பிள் நீங்க காலையில எழுந்து டீ குடிக்கும்போது ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்பன்னா அந்த கிளாஸ் டம்ளரோ இல்ல சில்வர் டம்ளர் சுத்தி உங்களுக்கு பிடிக்கும்போது, யூ கேன் ஃபீல் தட் ஹீட் எனர்ஜி. ஸோ, அப்பன்னா அந்த மெட்டல்ஸ்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு எண்டுல ஹீட் பண்ணும்போது இன்னொரு எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ உள்ளார இருக்க அந்த யூசுவலா என்னன்னா, நார்மல் டெம்பரேச்சர்ல அந்த அட்டாமிக் வைப்ரேஷன் ஆர் வெரி ஸ்மால். ஹீட் பண்ணும்போது அந்த ஆட்டம் என்ன செய்யும்னா, அந்த மெயின் பொசிஷன் அந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் உள்ளார என்ன ஆகும்னா, நெறைய ஆட்டம்ஸ் உட்காந்துருக்கும். அந்த
அயன் ராடுக்குள்ளார. அது என்னன்னா, அதனுடைய மீன் பொசிஷன பொறுத்து வேகமா வைப்ரேட் ஆகும். அப்ப பக்கத்துல இருக்க ஆட்டம் அத வைப்ரேட் பண்ண வைக்கும். அந்த மாரி அது என்ன செய்யும்னா, அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் ஒன் எண்ட் டூ அனதர் எண்ட். அந்த வைப்ரேஷன்ஸ என்ன செய்யும்னா, இட் வில் மேக் த ஃப்ரிக்ஷன்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ், இன்டர்னல் ப்ராசஸ் நடக்கும். அப்பனா அது அது அந்த வைப்ரேஷனல் எனர்ஜி தான் என்னன்னு சொன்னா, இட்ஸ் கால்ட் ஹீட் எனர்ஜி. இட் வில் ஜஸ்ட் த ஹீட் எனர்ஜி இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷனல் எனர்ஜி. அப்பனா ஒரு பாயிண்ட்ட நீங்க ஹீட் பண்ணாலே போதும். அந்த ராடு முழுக்க உங்களுக்கு என்னன்னா ஹீட் எனர்ஜி ட்ராவல் பண்ணும். ஆனா, இங்க வந்து என்னன்னா, ஆக்சுவலா அந்த மாலிக்யூல் அந்த உள்ளார இருக்க அந்த அயன் ராட்ல இருக்க அந்த ஆட்டம் எதுவுமே ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகல. என்ன ஆகுதுன்னா, த த ஹீட் எனர்ஜி இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ, அதனால தான் என்னன்னு சொன்னா, இட் இஸ் கால்ட் கண்டக்ஷன். ஸோ, இட்ஸ் நீடட் த மீடியம். நமக்கு இந்த ஹீட் எனர்ஜி வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ்னா என்னன்னா, இட்ஸ் நீடட் த மீடியம் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் எனர்ஜி. பட் தேர் இஸ் நோ ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல் தட் இஸ் there is no involvement of the atom and molecule. அப்பனா என்ன சொல்லணும்னா, heat energy transferred through the medium without any movement of the molecule or atom. இது மீடியம் வழியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் தேர் இஸ் நோ மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ் வந்து அதே பொசிஷன்ல இருக்கு. பட் மீட் பொசிஷன்ல உட்காந்துட்டு வேகமா வைப்ரேட் ஆகும். அது பக்கத்துல இருக்க ஆட்டத்த வைப்ரேட் பண்ண வைக்கும். இந்த மாரி ஒரு ஆட்டத்துல இருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு இங்க வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. தட் இஸ் கால்ட் கண்டக்ஷன் ப்ராசஸ். The next பார்த்தீங்கன்னா, the convection process. So, the second one, convection. இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ்ல ஹீட் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அரிசி ஒலை கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பீக்கர் வேணா சப்போஸ் நான் என்ன செய்யணும்னா, ஒரு பாத்திரம் ஒரு ஏர் சில்வர் பாத்திரத்தை எடுத்து இதில் என்ன செய்யணும், இல்லைன்னா ஒரு நம்ம அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சட்டி யூஸ் பண்ணுவாங்க, மண் பானைகள் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்னா வாட்டர் நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்க. ஸோ வாட்டர் வச்சு இதுக்கு அடியில் என்ன செய்யணும்னா ஒரு விறகு அடிப்போம். ஒரு விறகு ஒரு 4-5 விறகு வைக்கிறோம்னு வச்சுங்க. வச்சுட்டு நம்ம இதை ஹீட் பண்ணுறோம். இது ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த அதாவது கொதிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னா, அந்த வாட்டர் மாலிகுல் கீழே இருந்து மேலே போயிட்டே இருக்கும். அதாவது கீழே ஹீட் பண்ண அது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஹீட் எனர்ஜி அதிகமாக அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வேகமாக வைப்ரேட் ஆகும். இன்னும் அதிகமாக இந்த ஹீட்டான மாலிகுல்லாம் வேகமாக வைப்ரேஷன்லாம் என்ன செய்யணும், இட் வில் கோ டு த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த மண்பானை. அப்போது மேலே அந்த பாட்டுக்கு மேலே போக பார்க்கும். அப்போ மேலே இருக்க அந்த கூலர் மாலிகுல் என்ன செய்யணும், கீழே வரும். ஸோ அப்படி அந்த மாதிரி இங்கே என்ன செய்யுதுன்னா, அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே அந்த ஹீட் எனர்ஜி அதனுடைய மூவ்மெண்ட்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனால தான் இதுன்னு சொன்னோன்னா, இட்ஸ் கன்வெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அப்படின்னா தெர் இஸ் எ மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகுல் வென் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் எனர்ஜி. இதுதான் என்னன்னு சொன்னால் த கன்வெக்ஷன் ப்ராசஸ். ஸோ heat energy transferred through movement of the molecules is called convection process. ஸோ இதை வந்து ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் தான் சொல்லலாம். ஆக்சுவலாக இது எப்படி சார் ஹீட் எனர்ஜி மெஷர் பண்ணுவாங்க இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ்னா, தே யூஸ் த நியூட்டன் லா ஆஃப் கூலிங். ஸோ ஹவ் வி கேன் மெஷர் இட். ஸோ தெர்மல் கண்டக்ஷனில் நான் சொல்கிறேன், ஏன்னா இது கன்வெக்ஷன் ப்ராசஸில் எப்படி ஹீட் எனர்ஜி மெஷர் பண்ணுறது, வி வில் ஸ்டடி இட் லேட்டர். ஹியர் வி வில் யூஸ் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஸோ இது நியூட்டன் லா ஆஃப் கூலிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ த எனி சர்ஃபேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் and the temperature difference between the two surfaces. Maybe you can call it a delta T.
அப்புறம் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிய ரிமூவ் பண்ணா என்ன செய்யணும்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ஆடிங் த கான்ஸ்டன்ட் h, the area times the delta T. So what is the coefficient of the convection heat energy or the transfer of convection heat coefficient அப்படின்னு கூட சொல்லலாம். So h is called coefficients of convection heat energy. The A is called the area of the surface. எந்த ஏரியா வழியா பாஸ் அந்த ஹீட் எனர்ஜி பாஸ் ஆகுது. The delta T is the temperature difference between the surface. But in any two surface. அப்புறம் நீங்க என்ன சடனா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இங்க எங்க சார் சர்ஃபேஸ் இருக்கு? இந்த மண்பானையில எடுத்து ஹீட் பண்ணும்போது. ஸோ இது எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நான் என்ன செய்றேன்னா, ஒரு பீக்கர்ல நீங்க ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. இங்க வந்து என்ன செய்யுங்கன்னா, வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இந்த மாரி வாட்டர் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணீங்க. நான் என்ன செய்யலாம், அந்த பீக்கர் பார்த்தீங்கன்னா, இட் வில் பி சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அது பார்த்தீங்கன்னா, பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த பாட்டம் லேயர் ஆஃப் த வாட்டர் பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த டாப் லேயர் ஆஃப் த வாட்டர் சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸ் ஏரியா. அப்புறம் இது 2த்துக்கும் இடையில எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? கீழ ஹீட் பண்ண என்ன ஆகும்னா, த ஏரியா இஸ் கண்டக்டிங். ஸோ அந்த ஏரியா தான் என்னன்னு சொன்னா, த கண்டக்ஷன் ஏரியா ஆஃப் த ஹீட். அப்ப என்னன்னா, தேர் இஸ் அ ஹை டெம்பரேச்சர் அட் த பாட்டம். மேல பார்த்தீங்கன்னா, லோ டெம்பரேச்சர். அந்த சர்ஃபேஸ் ஏரியால லோ டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அத தான் நம்ம என்னன்னா, டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். இதுல வந்து என்ன ஹீட் பண்ணும்போது, சப்போஸ் இத ஹீட் பண்றீங்கன்னா, இதனுடைய டெம்பரேச்சர் T1 இந்த சர்ஃபேஸ் ஏரியா இங்க பார்த்தீங்கன்னா, இதான் டாப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அந்த வாட்டர்ன்னு வச்சுக்கங்க. இதனுடைய டெம்பரேச்சர் T2. The area of the cross section is uniform. ஏன்னு வச்சுக்கலாம். This is a temperature difference. Delta T equal to T1 minus T2. A is the area of the water surface. H is it's a coefficient. It's need to be calculated. It's constant for the water surface. ஸோ இந்த மாதிரி நியூட்டன் லா ஆஃப் கூலிங் இதுதான் என்னன்னா this equation is called the Newton law of cooling. ஸோ இதை யூஸ் பண்ணி யூ கேன் கால்குலேட் வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கண்டக்டட் த்ரூ த கிவன் சப்ஸ்டன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த சப்ஸ்டன்ஸ் இஸ் த மாலிகுல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ரேடியேஷன். ஹவு த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த ரேடியேஷன். யூ கேன் ஆஸ்க் ஒன் கொஸ்டின். ஸோ த தேர்ட் process of heat energy, it's called the radiation. So அப்படின்னா this is the best example for the heat energy transferred from the surface of the sun to the earth. எப்படி power move ஆகுதுன்னா, it will be just transferred through without any medium. ஏன்னா ஒரு பிளேஸ் யூஸ்வலாக சன்ல உங்களுக்கு என்னன்னா உள்ளார நிறைய நியூக்ளியர் ஃபியூஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இது சன்னு வச்சுக்கோங்க. எஸ் யூஆர் காலிங் திஸ் இஸ் சன் சர்ஃபேஸ். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஆல் டைரெக்ஷன். நம்மளுடைய எர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸாக இதை சுற்றி இப்படி வரும். ஸோ இந்த எர்த்துக்கு இது எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு இது வந்து சேரும். அப்போது இடையில பார்த்தீங்கன்னா தெர் இஸ் த மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர், உங்களுக்கு லேக் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த சன்லேருந்து எர்த்துக்கு எப்படி வருதுன்னா, தெர் இஸ் நோ மீடியம் இட் இஸ் இன்வால்வ்டு இன் பிட்வீன் திஸ் டூ. அங்கே வந்து எந்த மீடியமோ இல்லை ஏர் மாலிகுலோ எதுவுமே இல்லை. ஸோ வித்தவுட் help of any medium, if the heat is transferred from the one place to another place, then that transfer is called the radiation transfer. So heat transfer from one place to another place without the help of any medium. இதை நம்ம என்ன சொல்றோம்னா, இட்ஸ் கால்ட் த ரேடியேஷன் ப்ராசஸ்.
ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சன் ரேடியேஷன் சொல்லலாம். ஸோ இந்த 3 தான் என்னன்னு சொன்னா, the mode of transfer of the heat energy. Actually, convectionலயும், conductionலயும் there is a medium is involved. But conductionல there is no movement of the molecule. Convectionல there is a movement involved by the molecules. But radiationல there is no medium is involved. There is no molecule also involved. But in the radiationல it is traveled at the velocity of the light. லைட் எந்த அளவுக்கு வேகத்தில் ரீச் ஆகுதோ அதே வேகத்தில் உங்களுக்கு என்ன ஆகுனா இட் வில் ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேசஸ். ஸோ அப்படின்னா அதில் ஒரு சின்ன அப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு த ரேடியேஷன்ஸ். So they travel through the vacuum is just like a light. There is no involvement of the medium. Vacuum வழியாக அதை travel பண்ணுறதால it's called radiation. Like a light they travel in a straight line. That is another most important thing. ரேடியேஷன் வந்து இப்படி பெண்ட் ஆகி போகாது. கன்வெக்ஷன் கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மூவ்மெண்ட் தான் நமக்கு என்னென்னா கரண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் கண்டக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனில் இது ரேடியேஷன் அதாவது ஹீட் எனர்ஜி மூவ் பண்ணுன்னு சொல்லலாம். பட் radiation it will travel like a straight line. Next, the radiation energy flows as loss inverse of the square of the light. இது என்னன்னா உங்களுக்கு next classல சொல்லலாம். They exhibit the phenomena of law of reflection as well as the refractions. So இந்த மாதிரி உங்களுக்கு அது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அந்த கன்வெக்ஷன் கரண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தேங்க்யூ ஆல்.